இந்தியாவுல சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சவுத் ஆப்பிரிக்கா அணி டெஸ்ட் தொடரை தொடர்ந்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல பங்கேற்க இருக்காங்க. இந்த நிலையில இந்திய ஒருநாள் அணியுடைய கேப்டன் சுப்மன் கில் மற்றும் துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஆகிய 2 பேருமே காயம் காரணமாக இந்த தொடர்ல இருந்து வெளியேறிட்டாங்க. இதனால இந்திய அணிக்கு புதிய கேப்டனை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அணியில பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 3 ஒருநாள் போட்டிகள் முறையே நவம்பர் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான விவரத்தை பிசிசிஐ இந்த வாரம் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கான இந்திய ஒருநாள் அணியுடைய கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயருமே முன்பு நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது 2 பேருமே உடற்தகுதி பிரச்சனைகளால அவதைப்பட்டு வராங்க. சுப்மன் கில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் போது கழுத்துல ஏற்பட்ட காயம் காரணமாக இருக்காரு. அவர் 2வது டெஸ்ட்ல பங்கேற்பதே சந்தேகம் அப்படின்னுமே சொல்றாங்க. ஒரு நாள் தொடர்ல அவருக்கு முழு ஓய்வளிக்க அணி நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்க. 2027 ஒரு நாள் உலகக்கோப்பைக்கு இன்னும் நீண்ட காலம் இருப்பதால கில்லுடைய விஷயத்துல அவசரம் காட்ட வேணாம் அப்படின்னு பிசிசிஐ நினைச்சிருக்காங்களாம். ஸ்ரேயஸ் ஐயர் கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி அன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சிட்னில நடந்த போட்டியின் போது ஃபீல்டிங் பண்ணும்போது காயமடைஞ்சிருக்காரு. அவருமே மீண்டு வர பல நாட்கள் ஆகும் அப்படின்னுமே தெரிய வந்திருக்கு. கேப்டன் மற்றும் துணை கேப்டன் இல்லாத நிலையில ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணிக்கு புதிய கேப்டனை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்புல இருக்காங்களா. தற்போது ஒரு நாள் அணியில இடம்பெற்றிருப்பவர்கள்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா மற்றும் ராகுல் ஆகியோர் இந்தியாவுடைய ஒரு நாள் போட்டிகளை வழிநடத்துறாங்க. ரோஹித் சர்மா கடந்த மாதம் ஒரு நாள் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவரை மீண்டுமே கேப்டனாக நியமிக்க வாய்ப்பில்லை. ஹர்திக் பாண்டியா தற்போது அணில முடிவுகளை எடுக்கும் குழுவுல இல்ல அப்படின்றதுனால அவருமே கேப்டனாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. விராட் கோலி, ராகுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல கேப்டனாக அமைக்க வாய்ப்பு இருக்கா? அதற்கான பாசிபிள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பல கிரிக்கெட் வல்லுநர்களுமே சொல்றாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.